Hi, good evening. This is Dr. S. Maheshwari for NCRT in Tamil. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் ஒரு புது டாபிக். நம்ம என்சிஆர்டியில் எக்ஸ்க்ரீஷனுக்கு அப்புறம் இருக்கிற டாபிக் நீங்கள் எப்போ போல் ஈஸியாக கஸ் பண்ண மாதிரி லோக்கோமோஷன் அண்ட் மூமெண்ட். லோக்கோமோஷன் அண்ட் மூமெண்ட் அப்படின்னு சொல்லும்போது இதை தமிழில் ராவாக நம்ம மொழிபெயர்க்கிறோம் அப்படின்னு சொன்னால் இடப்பெயர்ச்சியும் இயக்கமும் அப்படின்னு சொல்லலாம். இடம்பெயர்தல் அண்ட் இயக்கம். இடம்பெயர்தல் அப்படின்னு சொன்னால் என்ன? நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுறோம். மொத்த பாடியும் மூவ் ஆகிறத லோக்கோமோஷன் அப்படின்னு சொல்லி, ஏதாவது ஒரு பார்ட் மூவ் ஆகுது, நம்ம பாடியில் இருக்கிற ஏதாவது ஒரு பார்ட் மூவ் ஆகுது அப்படின்னு சொன்னால் அது மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் பேசிக்கிட்டு இருக்கேன், என்னோடய நாக்கு அசைஞ்சிக்கிட்டு இருக்குது, அப்படியே எழுதுகிறேன், கை அசையுது. ஓகே, உட்காந்துட்டு இருக்க பொசிஷனில் எனக்கு அப்படி கொஞ்சம் கால் வலிச்சு ஒரு ஸ்பாசம், மஸ்குலர் ஸ்பாசம் வரும்போது அப்படி இப்படி அசைதல், இது எல்லாமே மூமெண்ட்டு தான். இப்போ நீங்கள் இதை கேட்டுக்கிட்டே நடந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அது லோக்கோமோஷன். என்டையர் பாடி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும்போது அது லோக்கோமோஷன். நம்ம மூவ் பண்ணு அப்படின்னு தான் சொல்லுவோம் யார்கிட்டையாவது, கொஞ்சம் மூவ் பண்ணு, லோக்கோமோட் பண்ணு அப்படின்னு சொல்ல மாட்டோம். கிட்டத்தட்ட அந்த ஒரு மாதிரி இந்த ப்ரீதிங், ரெஸ்பிரேஷனுங்கிற மாதிரி ஒரு காமன் டேர்மாக தான் இது போயிட்டுருக்கோம். அதனால் அதை விட்டுட்டு இதையோ இல்லை இதை விட்டுட்டு அது லோக்கோமோஷனை விட்டுட்டு மூமெண்ட்டை விட்டுட்டு லோக்கோமோஷனையும் நம்ம படிக்க முடியாது. ஆனால் இந்த சிஸ்டம் அப்படின்னு நம்ம படிக்கும்போது ஒரு அனிமலுக்காகட்டும் பிளான்ட்டுக்காகட்டும், நம்ம முதல் லெசனில் படித்தோம்ல, ஒரு லிவிங் ஆர்கானிசமோட க்ரைட்டீரியன் ரெஸ்பாண்ட் டு எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலை அப்படின்னு சொன்னால் நாம் எப்பொழுதுமே வெளி உலகத்தோட தொடர்பில் இருக்கோம். வெளியில் இருக்கிற வெளிச்சத்தால் நம்ம பார்க்குறோம், காற்று இருக்குது, அதனால் நம்ம கேட்குறோம் அண்ட் பேசுகிறோம். அப்படின்னும்போது வெளியில் இருக்கிற அத்தனை விஷயங்கள் நம்ம பிரெயினை நோக்கி போகுது அப்படின்னு சொன்னால் இது சென்சரி நியூரான் வழியாக, சென்ஸ் ஆர்கன் வழியாக போயிட்டுருக்கு. வாங்கிக்கிட்டு பிரெயின் சும்மா இருக்க போகிறதில்ல, அது கமாண்ட் கொடுக்கும் என்ன பண்ணலாம். இப்போ ஒரு கலரை பார்த்தா இது ரெட்டு, இது எல்லோ, இது ஆரஞ்சுன்னு சொல்கிறதாகட்டும், இல்லை எனக்கு இது பிடிச்சிருக்கு, இந்த ஸ்வீட், ஆல் ஸ்வீட்ஸ், குலாப் ஜாமுன் டிஃப்ரெண்ட், மைசூர் பாக் டிஃப்ரெண்ட், இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக அந்த டேஸ்ட் இது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, இது எல்லாத்தையும் நம்ம சொல்லவோ இல்லை கண்ணை துடிக்கவோ இயங்க வைக்குது. அதாவது நம்ம பிரெயினை அனுப்புகிற சிக்னல் மோட்டார் நியூரான் வழியாக மசிலுக்கு வருது. அதுக்கப்புறம் மசில் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுது. அதுதான் நம்ம மோட்டார் நியூரான் வழியாக வர்றதுனால இது நர்வஸ் சிஸ்டமோட கனெக்டான ஒரு டாப்பிக்காக தான் இருக்கும். நமக்கு இங்கே மசில் மூமெண்ட்லேயே மோட்டார் எண்ட் பிளேட் அப்படின்னு சொல்லியோ இல்லை பொட்டென்ஷியல், ஆக்ஷன் பொட்டென்ஷியல், ரெஸ்டிங் பொட்டென்ஷியல் அப்படியெல்லாம் போட்டிருக்காங்க. பயப்பட வேண்டாம், அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் லைட்டாக இங்கே படிப்போம். ரொம்ப டீட்டெயிலாக நர்வஸ் சிஸ்டமில் படிப்போம், நர்வஸ் கோஆர்டினேஷன் நெக்ஸ்ட் டாப்பிக்கில். அப்போது அதை நல்லா கிளியராக படிக்கும்போது இந்த டாபிக் இன்னும் ஈஸியாக புரியும். இப்போ நம்ம டாபிக் உள்ளே போகலாம். ஓகே, ரொம்ப பெரிய இன்ட்ரடக்ஷன் வேணான்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ லோக்கோமோஷன் அண்ட் மூமெண்ட் இஸ் ஒன் ஆஃப் த சிக்னிஃபிகண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் லிவிங் பீயிங்ஸ். அனிமல் அண்ட் பிளான்ஸ் எக்ஸிபிட் அ வைட் ரேஞ்ச் ஆஃப் மூமெண்ட்ஸ். இப்போ ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபீச்சர், அனிமல் ஆகட்டும் பிளான்ட் ஆகட்டும், நல்ல ஒரு மூமெண்ட்டை நம்ம பார்க்க முடியும். Streaming of protoplasm in the unicellular organisms like amoeba is a simple form of movement. Cytoplasm அப்படியே அசைதல் ரொம்ப சிம்பிள் ஃபார்ம் ஆஃப் மூமெண்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ரீமிங் மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். Okay, and movement of cilia, flagella, tentacles are shown by many organisms. நம்ம பார்த்தோம் பாரமிஷியமில் சீலியா இருக்கும், ஃப்ளாஜெல்லா ட்ரிப்பனோசோமாவில் ஃப்ளாஜெல்லேட்டட், புரோட்டோசோவனில் பார்த்தோம் டென்டக்கிள்ஸ், ஹைட்ரா எடுத்தால் டென்டக்கிள்ஸ் பார்க்குறோம். ஸோ ஹியூமன் பீயிங்ஸ் கேன் மூவ் limbs, jaws, eyelids, tongue, etc. Some of the movement results in a change of a place or a location. Such voluntary movements are called locomotion. சிலது ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்துக்கு இடம் பெயர்தல், அதுதான் locomotion. Okay, walking, running, climbing, flying, swimming are all some form of locomotory movements. Locomotory structures need not be different from those affecting other type of movements. இது டோட்டலாக வேறு இது மாதிரி இருக்கணுன்ற அவசியமும் இல்லை, அதோட கொஞ்சம் காரிலேட் ஆனதாகவும் ஓடிக்கொண்டிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இன் பாரமிஷியம்
Cilia helps in the movement of food through cytopharynx and locomotion as well. இப்போ நீங்கள் அது சீலியா வழியாக உங்களுக்கு அது மூவ் ஆகுது. அட் த சேம் டைம் அது ஃபுட்டையும் கேப்சர் பண்ணி அது வாய்க்குள்ளே போடுது. ஸோ அது பாரமீஷியமில் ரெண்டு விஷயங்கள் நடக்குது. ஹைட்ரா கேன் யூஸ் இட்ஸ் டென்டக்கிள் ஃபார் கேப்சரிங் இட்ஸ் ப்ரே அண்ட் ஆல்சோ யூஸ் தெம் ஃபார் லோக்கமோஷன். ஃபுட்டை எடுக்கிறது, ஃபுட்டை பிடிச்சி வாய்க்குள்ளே போடுறதுக்கு. அட் த சேம் டைம் இட் இஸ் வெரி மச் ஹெல்ப்ஃபுல் ஃபார் லோக்கமோஷன். ஸோ வி யூஸ் லிம்ஸ் ஃபார் சேஞ்ச் இன் பாடி பாஸ்சர் அண்ட் லோக்கமோஷன் ஆஸ் வெல். நமக்குமே இப்போ ஒரு குட்டி குழந்தை தவழ்ந்து போகுது, ரெண்டு கையில் தவழ்ந்து போகுதுன்னும் போது அப்போ அந்த கைகள் அதுக்கு லோக்கமோட் பண்ணுறதுக்கு உதவுது. அட் த சேம் டைம் அந்த கையால் எதையாவது எடுத்து வாயில் போடும்போது இந்த அனிமலோட நம்ம அப்படியே கொஞ்சம் யோசித்து பார்த்துக்கலாம். ஸோ தி above observation suggests that movements and locomotion cannot be studied separately. The two may be linked by stating that all locomotions are movement, but all movements are not locomotion. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஆல் லோக்கமோஷன் அப்படின்னு சொன்னாலே மூமெண்ட் தான். அதை நான் முதல்லவே சொன்ன மாதிரி கொஞ்சம் மூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. லொக்கமோட் பண்ணுங்கன்னு ஒரு க்யூவில் நிற்கும் போது சொல்ல மாட்டாங்க யாரும். பட் ஆல் மூமெண்ட்ஸ் ஆர் நாட் லோக்கமோஷன். இங்கே இது படிக்கும்போது அப்படியே ஒன்று உங்களுக்கு லிங்க்ல ஞாபகம் வரணும். ஆல் வெர்டிபிரேட்ஸ் ஆர் கார்டேட்ஸ் பட் நாட் ஆல் கார்டேட்ஸ் ஆர் வெர்டிபிரேட். அந்த மாதிரி இது ஒரு ஸ்டேட்மெண்ட். Methods of locomotion preferred by animals vary with their habitat and the demand of the situation. இப்போ ஒரு டைப் ஆஃப் மூமெண்ட், அதாவது அதனுடைய லோக்கமோஷன் ஆகட்டும், மூமெண்ட் ஆகட்டும், எதுவானாலும் ஒரு அனிமலோட ஹேபிட்டாட்டை பொறுத்து தான் அது அமையுது. ஹவெவர் லோக்கமோஷன் இஸ் ஜென்ரலி ஃபார் சர்ச் ஆஃப் ஃபுட், ஷெல்டர், மேட், suitable breeding grounds, favorable climatic conditions, or to escape from enemies or predators. ஸோ இப்போ எதுக்காக லோக்கமோஷன் அப்படின்னா, லோக்கமோட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆர்கன் வரும்போது நாம் இதில் படித்தோம் இன்செக்டால், தட் இஸ் ஆர்த்ரோபோடாவில் படிக்கும்போது இன்செக்ட்ஸ் தான் இந்த உலகத்தில் அதிகமாக இருக்கிற ஒரு அனிமல். அதாவது ஒரு 10 அனிமல் கண்டுபிடிச்சாங்கன்னா 7 அனிமல் அதில் இன்செக்டாக தான் இருக்குது. காரணம் என்னென்னா, ரொம்பவே அழகாக வளர்ந்த லோக்கமோட்டரி ஆர்கன்ஸ். அது பறக்குது, ஃபாஸ்ட்டாக நடக்குது, அண்ட் அது இதெல்லாம் சேரும்போது தான் ஒரு அனிமல் வியாபித்து இருக்குது. இந்த உலகத்தில் எங்கே வேணால் பார்க்க முடியும். அப்படின்னா அதுக்கு ஃபுட்டு தேடுறது வசதியாகுது, மறைஞ்சிக்கிறதுக்கு வசதியாகுது, மேட்டிங் பார்ட்னரை தேடி போக முடியுது, ப்ரீடிங் கிரவுண்ட் இதுதான் அப்படின்னு தேட முடியுது, ஃபேவரபிள் கண்டிஷனை நோக்கி ஓட முடியுது, எனிமிக்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக முடியுது. இதையெல்லாம் கன்சிடர் பண்ணும்போது லோக்கமோஷன் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு புரியும். இப்போ டைப்ஸ் ஆஃப் மூமெண்ட். Cells of the human body exhibit 3 main types of movement, namely amoeboid movement, ciliary movement and muscular movement. So human body la nama 3 different types of movement பார்க்கிறோம். amoeboid, ciliary and muscular movement. இப்போ படிப்போம். Some specialized cells in our body like macrophages, இது WBCல படிச்சது, macrophages and leukocytes in blood exhibits amoeboid movement. நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அது இயர் லோபு மாதிரி இருந்த அமீபா ஷேப்பு டு கேப்சர் த ஃபாரின் பார்ட்டிக்கிள், மல்டிலோப் அந்த மாதிரி. இஃப் இட் இஸ் affected by pseudopodia formed by the streaming of protoplasm as in amoeba. Cytoskeletal elements like microfilaments are also involved in amoeboid movements. சைட்டோஸ்கெலிட்டன் நம்ம பார்த்தோம் இதில். அங்கே மைக்ரோஃபிலமெண்ட், மைக்ரோடியூபியூல்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம அமீபாய்ட் மூமெண்ட்டை பார்க்க முடியும். அடுத்தது, ciliary movement occurs in most of our internal tubular organs which are lined by ciliated epithelium. ciliated epitheliumனா அப்படியே உங்களுக்கு ஒரு எபித்தீலியல் செல்லு மேலே இருக்கிற சீலியா. இதே நிறைய இருந்தால் இது நம்ம ப்ரஷ் பார்டர் எபித்தீலியம்னு இங்கே எக்ஸ்கிரீஷனில் படித்தோம். ஸோ சீலியா இருக்கிற எபித்தீலியம். ஸோ உள்ளே இருக்கிற டியூபுலார் ஆர்கன் எல்லாத்துலேயுமே ஆல்மோஸ்ட் லைன்டு பை ciliated epithelium. And the coordinated movement of cilia in the trachea help us in removing dust particles and some of the foreign substances inhaled along with the atmospheric air. பேசேஜ் ஆஃப், ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரக்கியால் இருக்கிறது நமக்கு தேவையில்லாத ஃபாரின் பார்ட்டிக்கல் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும்.
ஸோ கொஞ்சம் க்ளீன் ஏர் உள்ளே போகிறதுக்கு. பேசேஜ் ஆஃப் ஓவா த்ரூ த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக் இஸ் ஆல்சோ ஃபெசிலிட்டேட்டட் பை த சீலியரி மூமெண்ட். ஓவமில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் இல்லை, ஸ்பெர்மில் இருக்கிற மாதிரி டெய்ல் எல்லாம் இல்லை ஸ்விம் பண்ணுறதுக்கு. ஆனால் அந்த ஃபெலோப்பியன் டியூப்பில் இருக்கிற சீலியேட்டட் எபித்தீலியம் அழகாக அந்த ஓவமாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி எடுத்துக்கிட்டு போகுது ஆம்புலார் ரீஜனுக்கு ஃபார் ஃபெர்டிலைசேஷன். இது நம்ம அங்கே ரீப்ரொடக்ஷனில் வரும்போது இன்னொரு தடவை படிப்போம். Movement of our limbs, jaws, tongue, etc. require muscular movement. The contractile property of muscles are effectively used for locomotion and other movement by human beings in majority of multicellular organisms. Contraction, relaxation அப்படின்னு நம்ம படிச்சுட்டு இருப்போம் மசிலில். அப்படி இப்போ ரிலாக்ஸ்டாக இருக்கிற மசில் கான்ட்ராக்ட் ஆகுது, திருப்பியும் ரிலாக்ஸ் ஆகுது. இதுதான் நம்ம மஸ்குலார் மூமெண்ட் ஆக்ஷனில் படிப்போம். ஆல்மோஸ்ட் எல்லா அனிமலுக்கும் இது லோக்கோமோஷனுங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாக அமையிறது. லோக்கோமோஷன் ரிக்வயர்ஸ் அ பர்ஃபெக்ட் கோஆர்டினேட்டட் ஆக்டிவிட்டி ஆஃப் மஸ்குலார், ஸ்கெலிட்டல் அண்ட் நியூரல் சிஸ்டம். ஓகே, இது மூணும் சேரும்போது லோக்கோமோஷன் வந்து ஒரு கோஆர்டினேட் பண்ணி நடத்துகிற ஒரு இம்பார்ட்டண்ட் வேலை. In this chapter, you will learn about the types of muscles, their structure, mechanism of their contraction and important aspects of the skeletal system. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நம்ம படிக்க போகிறோம். Muscle. You have studied in chapter 8 that the cilia and flagella are the outgrowth of the cell membrane. இப்போ பார்த்துக்கோங்க, சீலியாவும் ஃப்ளாஜெல்லாவும் செல் மெம்பரேன்லேருந்து வெளியே வர்ற ஒரு ஐட்டம். Flagellar movement helps in the swimming of spermatozoa. இப்போ பார்த்தோம் நம்ம maintenance of water current in the canal system of sponges and in locomotion of protozoan like Euglena. ஸோ ஃப்ளாஜெல்லா இருக்கிறது தான் ஸ்பெர்மட்டோசோவா ஸ்விம் பண்ணுறதுக்கும் மெயின்லி வாட்டர் கரண்ட் அண்ட் கெனால் சிஸ்டம் ஆஃப் ஸ்பாஞ்சஸில் வாட்டர் கெனால் சிஸ்டம் இருக்குது. உள்ளே போய் தண்ணி வெளியே ஆஸ்கிலம் வழியாக வெளியே வர்றது. அண்ட் லோக்கோமோஷனில் இந்த புரோட்டோசோவன் லைக் யூக்லினால லோக்கோமோஷன் வித் ஹெல்ப் ஆஃப் ஃப்ளாஜெல்லா. மசில் இஸ் a specialized tissue of mesodermal origin. இதை பார்த்துக்கோங்க, நமக்கு 3 டெர்மல் ரீஜன் இருக்கும் இல்லையா, ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல், எக்டோடம், மீசோடம், எண்டோடம்னு. Muscle is a mesodermal origin. About 40 to 50% of the body weight of a human adult is contributed by muscles. 40 to 50%. They have special properties like excitability, okay, contractility, extensibility and elasticity. இப்போல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மசிலுக்கு கான்ட்ராக்ட் ஆகிறது, ரிலாக்ஸ் ஆகிறது, எக்ஸைட் ஆகுது. ஸோ டு ரிசீவ் த சென்ஸ் ஆர்கன், அதில் டு ரிசீவ் த சிக்னல் ஃப்ரம் த எக்ஸ்டர்னல் மீடியா, சென்ட் இட் டு. அதுக்கப்புறம் எலாஸ்டிசைசிங், ஸோ நம்ம ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கு இல்லை வாலண்டரி மசிலில் நிறையவே இருக்கும். ஸோ இதெல்லாம் இருக்குது. மசில்ஸ் ஹவ் பீன் கிளாசிஃபைட் யூஸிங் டிஃப்ரெண்ட் க்ரைட்டீரியா, நேம்லி லொக்கேஷன், அப்பியரன்ஸ் அண்ட் நேச்சர் ஆஃப் ரெகுலேஷன் ஆஃப் தேர் ஆக்டிவிட்டீஸ். ஸோ மசிலை எதை வச்சு கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னு கொஷின் வந்தால் அது இருக்கிற லொக்கேஷன் பொறுத்து, அதனோட அப்பியரன்ஸ் பொறுத்து, அதுக்கப்புறம் அதோட ஆக்டிவிட்டீஸ். ஸோ லொக்கேஷன், அப்பியரன்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ். Based on their location, 3 types of muscle: skeletal muscle, visceral muscle and cardiac muscle. Skeletal muscle அப்படின்னு சொன்னாலே மூமெண்ட்டுக்கு முக்கியமாக இருக்கிற வாலண்டரி மசில். இதை நம்ம இன்னொரு பேராக வாலண்டரின்னு சொல்லுவோம். இங்கே இருக்குது. இதில் ஸ்ட்ரைப்ஸ் எல்லாம் நல்லா தெரியும், டார்க் அண்ட் லைட் பேண்ட்ஸ் தெரியறது பார்க்குறதுக்கு ஸ்ட்ரைப் மாதிரி இருக்கிறதுனால ஸ்ட்ரையேட்டட் மசில் அப்படின்னு சொல்கிறோம், ஆர் ஸ்ட்ரைப்டு மசில்னு சொல்லுவோம். So, skeletal muscles are closely associated with the skeletal components of the body. They have a striped appearance under the microscope and hence are called striated muscle. As their activities are under the voluntary control of the nervous system, they are known as voluntary muscles too. They are primarily involved in locomotory action and changes of body posture. இப்போ நம்ம யோகாவில் டிஃப்ரெண்ட் போஸ்டரில் உட்காரோம் இல்லையா, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் வெரி ஈஸிலி அகாமடேட்டிவ். நம்ம எந்த மாதிரி பாடியை வசைச்சாலும் இந்த ஸ்கெலிட்டல் மசில் மஸ்குலார் சிஸ்டம்லேயே பார்க்குறோம். இப்படி இருக்கும், கொஞ்சம் ஓப்பனாக அப்படியே டார்க் அண்ட் லைட் பேண்ட்ஸ் இருக்கும். பிரான்ச்சஸ் இருக்காது, நிறைய உங்களுக்கு நியூக்ளியஸ் இருக்கும். சின்கைஷியல் அப்படின்னு சொல்லலாம்.
So you get more number of nucleus in it, multinucleate condition. அடுத்தது visceral muscle are located in the inner walls of hollow visceral organs of the body like the alimentary canal, reproductive tract, etc. Visceral organல இருக்கிற muscle, visceral muscle. They do not exhibit any striation and are smooth in appearance. Hence they are called smooth muscle or non-striated or unstriped muscle சொல்லலாம். Visceral organல இருக்கிறதுனால visceral muscle. Their activities are not under the voluntary control of the nervous system and are therefore known as involuntary muscles. They assist, for example, in the transportation of food through the digestive tract and gametes through the genital tract. So, இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் ஸ்பிண்டில் ஷேப்பில் இருக்கும், சென்டரில் இப்படி இருக்கும், ஓகே இப்படியே இருக்கும் எப்பவுமே. ஆனால் இதில் ஒரே ஒரு நியூக்ளியஸ் இப்படி இருக்கும். ஸோ ஸ்பிண்டில் ஷேப். இதில் ஸ்ட்ரையேஷன்ஸ் தெரியாததுனால அன்ஸ்ட்ரைப்டு மசில் ஆர் நான் ஸ்ட்ரையேட்டட் மசில் ஆர் ஸ்மூத் மசில். ஸோ இது இருக்கிறதெல்லாம் டைஜஸ்டிவ் ட்ராக் அண்ட் ஜெனிட்டல் ட்ராக் அப்படின்னு போட்டிருக்கு. அடுத்ததாக கார்டியாக் மசில். இது வந்து தேர்ட் டைப். இந்த கார்டியாக் மசில் பார்த்திங்கன்னா பிரான்ச்சஸ் இருக்கும், ரெண்டும் சேர்ந்த ஒரு கலவை, தட் இஸ் ஸ்ட்ரைப்டு மசில் அண்ட் அன்ஸ்ட்ரைப்டு மசிலும் சேர்த்த கலவை பார்ப்போம். As the name suggests, cardiac muscles are the muscles of heart. Many cardiac muscle cells assemble in a branching pattern to form a cardiac muscle. Based on appearance, cardiac muscles are striated. They are involuntary in nature as the nervous system does not control their activities directly. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கார்டியாக் மசில் இப்படி பிரான்ச்சஸ்லாம் போட்டு ஒரே ஜம்முன்னு இருக்கும். ஆனால் இந்த மசிலில் நீங்கள் பார்க்குறது என்னென்னா ஒரு மாதிரி யூ கேன் see the striations நல்லா இப்படி, பட் இதில் யூனிநியூக்ளியேட் கண்டிஷன். ஸோ பார்க்குறதுக்கு இது ஸ்ட்ரைப்டு மசில் மாதிரி இருக்குது, ஆனால் மல்டிநியூக்ளியேட் கிடையாது. ஸ்ட்ரைப்டு மசில் மாதிரி இருக்குது, ஆனால் பிரான்ச்சடு. அந்த மாதிரி குட்டி குட்டி டிஃப்ரென்ஸ் இது ரெண்டுத்துக்கும் இருக்குது. இப்படி பிரான்ச்சஸாக இருக்குது. ப்ளஸ் இது பார்த்தா இட் இஸ் தே ஆர் இன்வாலண்டரி இன் நேச்சர், ஓகே, பட் ஆஸ் த நர்வஸ் சிஸ்டம் டஸ் நாட் கண்ட்ரோல் தேர் ஆக்டிவிட்டி. ஸோ இன்வாலண்டரியாக தானே இயங்குது. அட் த சேம் டைம் தேர் இஸ் கொஞ்சம் பார்க்குறதுக்கு வாலண்டரி லுக்லேயும் இருக்குது. இதெல்லாம் இல்லாமல் தெர் இஸ் அ ஸ்பெஷல் கேலேட்டட் டிஸ்க் இருக்கும் அங்கங்கே. இவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டிஸ்க் லைக் ஸ்ட்ரக்சர், இட் இஸ் கால்டு இன்டர்காலேட்டட் டிஸ்க். இந்த டிஸ்கால தான் நம்ம கார்டியாக் மசிலில் வந்து வேரிங் டேரிங் எதுவும் கிடையாது. அண்ட் அதுக்கு டயர்டாகி ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்காது. அதுக்கு இப்போ கொஞ்சம் நேரம் நம்ம ஒரு மசிலை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணால் நமக்கு டயர்ட் ஆகிடும். அப்புறம் அதில் அனரோபிக் ரெஸ்பிரேஷன் போகிறது, அது இது நம்ம ரெஸ்பிரேஷனில் கூட பார்த்தோம். இங்கே அந்த வேலையெல்லாம் நடக்காது. கண்டினியூஸாக த்ரூ அவுட்டாக நமக்கு ஃபஸ்ட்டு பீட் ஸ்டார்ட் ஆனதில் இருந்து எம்ப்ரியோவில் சாகர வரைக்கும் அடிச்சுக்கிறது. பிகாஸ் அதில் வந்து கொஞ்சம் சப்போர்ட்டிவ்க்கு ஒரு இன்டர்காலேட்டட் டிஸ்க் இருக்குது. ஓகே, ஒரு எக்ஸாமில் இது கேட்டிருந்தாங்க கூட. ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது, let us examine a skeletal muscle in detail to understand the structure and mechanism of contraction. நம்ம skeletal muscle பற்றி தெரிஞ்சுக்கிறோம். Each organized skeletal muscle in our body is made up of a number of muscle bundles or fascicles held together by a common collagenous connective tissue layer called fascia. ஃபேசியா அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் இப்படி ஒரு சின்ன இது ஞாபகம் வச்சுக்கோங்க. மசில் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம கையில் இருக்கிறது ஒரு மசில். நம்ம கையில் இப்போ பிடிச்சா மசில். மசில்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மசில் பண்டில். நம்மக்கிட்ட மசில் இருக்குது. அதுக்கப்புறம் மசில்ங்கிறதே மசில் பண்டிலில் இருந்து ஃபார்ம் ஆகுது. மசில் பண்டில்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா muscle fiber, sorry, muscle, just a second, muscle fiber. muscle fiber எதனால் ஆனதுன்னா மயோஃபைப்ரல். இப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ அதுதான் இங்கே ரவுண்டாக போட்டிருக்காங்க. நமக்கு மசில் வெளியில் தெரியுது. மசில்குள்ளே இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
மசில் பண்டில். இந்த மசில் பண்டிலுக்கு இன்னொரு பேர் தான் fascicles. இங்கே போட்டிருக்கு பாருங்க, மசில் பண்டில் ஆர் fascicles, and they are all collectively formed to held together with collagenous connective tissue called fascia. இது எங்கே இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா just beneath the skin. ஓகே, ஸ்கின்னுக்கு கொஞ்சம் கீழே, அப்படி இல்லைன்னா அரவுண்ட் த மசில் ஆர் அதர் ஆர்கன் ஆஃப் த பாடி. ஸ்கின்னுக்கு கீழே ஆர் வித்தின் த அரவுண்ட் த மசில் ஆர் எனி அதர் ஆர்கன், அங்கே இருக்கிறது தான் இந்த ஃபேசியா. ஸோ ஈச் மசில் பண்டில் ஓகே contain number of muscle fiber. ஓகே, இங்கே பாருங்கள், மசில் பண்டில் ஹேஸ் காட் ஸ்மால் ரவுண்ட். இந்த ரவுண்ட் எல்லாம் உங்களுக்கு மசில் ஃபைபர். Muscle fiber is lined by a plasma membrane called sarcolemma enclosing the sarcoplasm. ஸோ எப்பவுமே மசில் பற்றி படிக்கும்போது பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா மெம்ப்ரேன் ஆஃப் அ மசில் செல், பிளாஸ்மா மெம்ப்ரேனுக்கு இன்னொரு பேர் மசிலில் sarcolemma. ஓகே, அதுக்கப்புறம் இந்த மசில் சைட்டோபிளாசம், இங்கே இருக்கிற சைட்டோபிளாசம்க்கு பேர் சார்கோபிளாசம். இங்கே இருக்கிற எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமுக்கு பேர் சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். இப்படி வச்சுக்கணும். அப்புறம் அதே மாதிரி இதில் இருக்கிற ஹீமோக்ளோபின், மயோக்ளோபின் அப்படின்னு படிப்போம், அது பின்னாடி வரும். ஸோ அதையுமே கூட இங்கே எழுதிக்கலாம். இங்கே இருக்கிறது மயோக்ளோபின். ஸ்டடி ஆஃப் மசில், ஸ்டடி ஆஃப் மசிலுக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா மயாலஜி. ஓகே, ஸோ இப்போ மசில் பண்டில், மசில் ஃபைபர். Okay, muscle fiber is lined by plasma membrane called sarcolemma enclosing the sarcoplasm. Muscle fiber is a syncytium as the sarcoplasm contain many nuclei. Many nuclei தான் இங்கே syncytium அப்படின்னு சொல்கிறது. The endoplasmic reticulum, that is sarcoplasmic reticulum of the muscle fiber, is the storehouse of the calcium ion. ஸோ இங்கே கால்சியம் அயான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுதான் ஆக்சுவலி நம்ம கான்ட்ராக்ஷனை ஆரம்பிக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இருக்க போய் அது எங்கேருந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமில் இருந்து. A characteristic feature of the muscle fiber is the presence of a large number of parallelly arranged filaments in the sarcoplasm called myofilaments or myofibrils. ஸோ இதுக்குள்ள முக்கியமான மேட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா myofibrils. ஸோ collection of large number of parallelly arranged filament in the sarcoplasm called myofilaments or myofibrils. Each myofibril has a alternate dark and light bands on it. A detailed study of the myofibril has established that the striated appearance is due to the distribution pattern of the two important protein, actin and myosin. ஸோ இங்கே டார்க் பேண்ட் அப்படின்னு சொன்னாலே அதில் மயோசின் இருக்காங்க. லைட் பேண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஆக்டின் இருக்காங்க. அதுக்கப்புறம் ட்ரோப்போமயோசின் இருக்காங்க. அதுக்கப்புறம் ட்ரோப்போனின் இருக்காங்க. இவங்க 3 பேர் லைட்டில் இருக்காங்க, இவங்க டார்க்கு. ஸோ இந்த டார்க்கும் லைட்டும் மாற்றி மாற்றி தெரியறது தான் ஸ்ட்ரையேட்டட் அப்பியரன்ஸ். ஸோ த லைட் பேண்ட் contain actin and is called I band or isotropic band, whereas the dark band called A or anisotropic band contain myosin. Both the proteins are arranged as rod-like structure parallel to each other and also to the longitudinal axis of the myofibrils. Actin filaments are thinner as compared to, இப்போ நம்ம இங்கே படிச்சுட்டு இங்கே போவோம். இப்போ இங்கே இருக்கு இல்லையா இந்த லைட் கலர், லைட் ஆரஞ்சு கலர், நம்ம இதையே அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இது நம்ம அப்படியே இந்த டார்க் பேண்டு இப்படி போடுவோம். இது டார்க் பேண்ட், இது ஒரு டார்க் பேண்ட், இது ஒரு டார்க் பேண்ட், இப்படி வைப்போம். ஓகே, திஸ் இஸ் மயோசின். ஓகே, இங்கே கொடுத்துருக்க இந்த ஆரஞ்சு கலர். இப்போது ஐ ஜஸ்ட் சேஞ்ச் த கலர், ஒரு லைட் கலர் எடுக்கிறேன். இங்கே இதை இந்த கலரில் வச்சுப்போம். இது லைட்டு. ஸோ இப்படி இருக்குது, இங்கே ஒரு கேப் இருக்குது. ஓகே, இங்கே ஒரு கேப்பு. ஸோ இதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி இது வரைக்கும் இப்படி எடுத்துகிட்டு போவோம்.
இது வரைக்கும் இதை எப்படி எடுத்துகிட்டு போகும். திஸ் இஸ் ஆக்டின் பேண்ட். இப்போ த நெக்ஸ்ட் செட் ஆஃப் ஃபைபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு டார்க் இப்படி போட்டுக்கலாம். அப்போது உங்களுக்கு புரிதல் கொஞ்சம் இப்படி இருக்குது. நெக்ஸ்ட்டு செட்டு. ஓகே, இப்போது அடுத்த செட்டில் யூ ஹவ் காட் இப்போது இந்த இடத்துல தெர் இஸ் அ டார்க் பேண்ட். ஓகே, ஸோ இப்படி ஆல்டர்னேட்டாக அரேஞ்ச் ஆகிருக்குன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்படி இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த கண்டிஷன். இப்போது இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் தெர் இஸ் அ இவனை இப்படி ஜாயின் பண்ணி வைக்கிற. இப்போ இவன் ஜாயிண்ட் ஆகிருக்கான், இவன் ஜாயிண்ட் ஆகலை. தட் இஸ் இந்த டார்க் பேண்ட் இருக்கு இல்லையா, திஸ் இஸ் ஏ பேண்ட். ஓகே, ஐசோட்ராபிக் பேண்ட். இந்த எல்லோ கலர் வந்து ஐசோட்ராபிக் பேண்ட். இப்போ இந்த கேப் இருக்கு இல்லையா, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இந்த கேப், திஸ் இஸ் ஹெச் லைன், ஹெச் ஜோன், ஹென்சன் ஜோன். ஓகேவா, திஸ் இஸ் ஹெச் ஜோன். இதே இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு இங்கேயும் அதே மாதிரி ஒரு கனெக்ஷன் கொடுத்து வைப்போம். இது ரெண்டும் பிரியறது. ஓகே, இந்த மாதிரி. இப்போ இந்த ஒரு திஸ் இஸ் ஜி லைன், இதுவுமே ஜி லைன். இந்த ரெண்டு ஜி லைனுக்கும் இடைப்பட்ட தூரம் சார்கோமியர். நம்ம இப்போ அங்கே போய் படிப்போம். திஸ் இஸ் சார்கோமியர். இப்போது இந்த இசட் லைன் இந்த இசட் லைன் அப்படிங்கிறது என்னென்னா ஸ்விஷன் ஷெய்ப். ஸ்விஷன் ஷெய்ப் அப்படின்னு சொன்னால் ஸ்விஷன் அப்படிங்கிறது ஜெர்மனில் பிட்வீன் அர்த்தம். ஸோ ரெண்டுத்துக்கும் நடுவில் இருப்பது சார்கோமியர், அதுதான் பிட்வீன். ஹெச் ஜோன் அப்படிங்கிறது ஹென்சன் ஜோன். இது ஹெச் ஜோனுக்கு நான் எழுதியிருக்கேன், அங்கே காட்டுறேன். அதுக்கப்புறம் இது ரெண்டும் கரெக்டாக ஒரு பாயிண்டில் மீட் ஆகும். இப்போது இது ஒரு எக்ஸாக்ட் பாயிண்டில் மீட் ஆகும் இந்த ரெண்டு லைனும். அப்போது இது ஒரு எக்ஸாக்ட் லைன் வரும். இங்கே ஒரு டாட் வைக்கிறேன். அந்த டாட்டு ஆக்சுவலி எம் லைன். ஓகே, நமக்கு இங்கே இது வந்து எம் லைன். எம் லைன்னா மிட்டில் ஷேப். மிட்டில் அப்படிங்கிறது மிடில் லைன். இந்த பாயிண்ட்டுக்கு வரும்போது இந்த எல்லோ கலரில் இருக்கிற ஐ பேண்ட் ஒன்று டச் பண்ணி அதுக்கப்புறம் இட் வில் ஓவர்லேப் ஒன்று மேலே ஒன்று வந்து உட்காரும். அதுதான் கான்ட்ராக்ஷன். அதுக்கப்புறம் திரும்பி போகிறது ரிலாக்ஸ்டு ஸ்டேட். ஸோ இப்போது இந்த சார்கோமியர் வந்து ஒரு யூனிட் ஆஃப் அ மசிலோட மொத்த ஆக்ஷனில் இப்போ நம்ம போய் படிப்போம். ஐ திங்க் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். டார்க் ஜோன், தோ திஸ் இஸ் ஏ பேண்ட். ஓகே, அண்ட் ஐசோட்ராபிக் பேண்ட். இது ஐ பேண்ட் அப்படின்னு சொன்னால் ஐசோட்ராபிக் பேண்ட். இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறது ஹெச் ஜோன். இதில் எக்ஸாக்டாக ஒரு பாயிண்ட் வரும், எக்ஸாக்ட் சென்டர் பாயிண்ட்டு, அதுதான் எம் லைன். இதுக்கும் இசட் லைனுக்கும் இந்த இசட் லைனுக்கும் இருக்கிற ஒரு கேப் இஸ் சார்கோமியர். இப்போ நம்ம படித்தா உங்களுக்கு புரியும். ஸோ நான் இங்கே எழுதியிருக்கேன். ஹெச் மீன்ஸ் ஹென்சன், எம் லைன் மீன்ஸ் மெட்டல் ஷேப் அண்ட் இசட் லைன் மீன்ஸ் ஃபேஷன் ஷேப் அப்படின்னு. இட்ஸ் ஆல் த ஜெர்மன் வேர்ட். இப்போ நம்ம படிப்போம். ஜஸ்ட் அ மினிட், இங்கேருந்து வருவோம். ஸோ the light band contain actin and is called I band or isotropic band, whereas the dark band called A or anisotropic band contains myosin. Okay, so the dark band la myosin. Both the proteins are arranged as rod-like structure parallel to each other and also to the longitudinal axis. இப்போ நீங்கள் மயோஃபைப்ரில் எப்படி கட் பண்ணி பார்த்தீங்கன்னா it is அப்படியே parallel அரேஞ்ச் ஆகிருக்கும். Actin filaments are thinner as compared to the myosin filaments, hence are commonly called thin and thick filaments. Thick filament na myosin. Okay, and respectively. In the center of the I band is an elastic fiber called Z line which bisect it. The thin filaments are firmly attached to the Z line. The thick filaments in the A band are also held together in the middle of this band by a thin fibrous membrane called M line. So, இப்போ இங்கே இது thin filament இதுக்குள்ளே வரும் சென்டரில் அந்த பாயிண்ட்டு. It is just held with the help of M line.
The A and I band are arranged alternate throughout the length of the myofibril. இப்போ பாருங்க ஏவும் இது வந்து A band, இந்த வந்து this is A band, இந்த லைட் ஆரஞ்சு வந்து I band. ஆல்டர்னேட்டாக அரேஞ்ச் ஆகிருக்கு. இதில் என்ன ஒரு ஐரனின்னு பார்த்தீங்கன்னா இந்த I band மட்டும்தான் மூவ் ஆகும், A band மூவ் ஆகாது. பின்னாடி டயக்ராமில் அந்த டிஸ்டன்ஸ் வச்சு I'll explain. A portion of the myofibril between the two successive Z line is considered as the functional unit of contraction and is called sarcomere. This is the functional unit, contraction or the basic unit. In the resting state, the edges of thin filament on either side of the thick filaments partially overlap the free ends of the thick filament, leaving the central part of the thick filament. So resting stage, அதாவது ரிலாக்ஸ்டு ஸ்டேஜில் திஸ் இஸ் த அரேஞ்ச்மெண்ட். ரிலாக்ஸ்டாக இருக்கும்போது இதுதான் கண்டிஷன். இப்போது அது ஆக்ஷனில் வரும்போது பின்னாடி இருக்கும். ஸோ இது அப்படியே ரிலாக்ஸ்டாக இருக்குது. இந்த ஆக்டின் ஃபிலமெண்ட் மட்டும்தான் இசட் லைனில் கனெக்ட் ஆகிருக்கு. நடுவில் இது அப்படியே நின்றுட்டுருக்கு. பட் ஒன் ஓவர் தி அதர் இருக்கிற மாதிரி, ஒன்று மேலே ஒன்று இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு. அண்ட் this central part of the thick filament not overlapped by thin filament is called H zone. So இப்போ இதுவும் overlap ஆகலை. That is இந்த லைனும் overlap ஆகலை. அப்போ ஒரு கேப் இருக்கு இல்லையா, this gap is H zone. Okay, so this is about the diagram and about sarcomere and muscles எல்லாம். ஸோ ஃபங்க்ஷன் கரெக்டாக தெரியணும். அடுத்த ஸ்ட்ரக்சராக நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ட்ராக்டைல் ப்ரோட்டீன்ஸ். தின் ஃபிலமெண்ட் என்ன, திக் ஃபிலமெண்ட் என்னன்னு நான் அங்கவே எழுதினேன். இப்போ பார்க்கலாம். Each actin, thin filament, is made up of two filamentous actin helically wound to each other. Each F-actin is a polymer of monomeric G globular actin. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒன்றும் G protein. G proteinனா globular. இப்போ முத்து மாலை தனித்தனியாக இருந்தால் முத்து, அது அப்படியே கோத்து இப்படி மடக்கி போட்ட மாதிரி இருக்குது. அப்போது கோக்கும்போது அது ஃபைப்ரஸ் ப்ரோட்டீன். ஓகே, ஃபிலமெண்டஸ் ஆக்டின் ரொம்ப பெருசாக வந்துருச்சு. ஸோ எஃப் ஆக்டின் இஸ் அ பாலிமர் ஆஃப் மோனோமெரிக். ஸோ நிறைய மோனோமெரிக் ஜி ப்ரோட்டீன் சேர்ந்து ஒரு பாலிமெரிக் ஃபிலமெண்டஸ் ஆக்டின். Two filaments of another protein, tropomyosin, also run close to the F-actin throughout its length. This is tropomyosin. இது ஒன்று இல்லை, ரெண்டு இப்படி வளைஞ்சு இப்படி போயிட்டு வந்துச்சுன்னா நமக்கு நல்லா தெரியும். இப்படி போயிட்டு இருக்கும் ரெண்டும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல்சோ டூ ஃபிலமெண்ட்ஸ். A complex throughout போயிட்டுருக்கு பாருங்கள். A complex protein troponin is distributed at regular intervals on the tropomyosin. ஸோ இந்த 3 அக்கு மாதிரி இருக்கிறதெல்லாம் troponin. In the resting state, a subunit of troponin masks the active binding site for myosin on the actin filament. இப்போது இந்த ரெஸ்ட்டில் இருக்கும்போது, ரிலாக்ஸ்டு கண்டிஷன் ஆக்ஷனில் இல்லாத காலகட்டத்தில் இந்த ட்ரோப்போனின் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், இட் இஸ் ஜஸ்ட் மாஸ்க் கவர் பண்ணுது ஆக்டிவ் சைட் ஃபார் ஆக்டினோட ஆக்டிவ் சைட் இருக்கு இல்லையா ஆன் மயோசின், அதை கவர் பண்ணி அதை சீல் பண்ண மாதிரி வச்சுக்கிட்டு இருக்குது இது. ஸோ மறைச்சிருச்சு, அது கழண்டி போகாமல், தட் இஸ் தானாக கான்ட்ராக்ட் ஆகாமல், தானாக ஆக்டிவேட் ஆகாமல் டைட் பண்ணி வச்சுருக்கு. இப்போது இந்த 3 கண்டென்ட் இருக்குது இல்லையா, ஸோ திஸ் 3 கண்டென்ட்ஸ் இருக்குல்ல, தட் இஸ் ஒரு 1 2 3 ப்ரோட்டீன் இருக்குது. ட்ரோப்போனின். உங்களுக்கு 3த்துக்கும் 3 பேர் இருக்குது. இவன் டிடி, இவன் டிஐ, இவன் டிசி. ஸோ சி அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும், கால்சியம். ட்ரோப்போனின் கால்சியம் ஃபேக்டர். இவங்க பார்த்தீங்கன்னா ட்ரோப்போனின் ட்ரோப்போமயோசின். ஐ அப்படின்னு சொன்னீங்கன்னா ட்ரோப்போனின் இன்ஹிபிஷன். இவங்க என்ன இன்ஹிபிட் பண்ணுறாங்க இப்போ பாருங்கள். இதில் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த ட்ரோப்போமயோசின் ஃபேக்டர் இருக்குது இல்லையா, இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இந்த 2 ட்ரோப்போனினோட பைண்ட் பண்ணுறாங்க. தட் இஸ் இவங்களோட பைண்ட் பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் இந்த ட்ரோப்போனின் பைண்டிங் வித் ட்ரோப்போமயோசின். ஸோ இவனோட பைண்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ troponin is binding with tropomyosin with the help of this TT ஒரு ஸ்ட்ரக்சர். இன்னொரு ஸ்ட்ரக்சர் TI இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதை இன்ஹிபிட் பண்ணுறாங்கன்னா ஆக்டினும் மயோசினும் ஓகே ஜாயிண்ட் அடித்து சீல் வச்சுருக்காங்க இவங்க. ஸோ தே இன்ஹிபிட் தேர் ஆக்ஷன் இன் ரெஸ்டிங் ஸ்டேட். அந்த டைமில் இவங்க பிரியாமல் இருக்கிறதுக்கு ஸோ 2 பேரையும் பிரித்து வைக்கிற மாதிரி ஒரு கண்டிஷன். ஸோ இன்ஹிபிட்ரி அவங்க 2 பேரும் இப்போ 2 பேரையும் ஜாயின் பண்ணாமல் அதாவது பிரித்து ரிலாக்ஸ் கான்ட்ராக்ட் பண்ணாமல் அப்படியே கட்டி போட்டு வச்சுருக்கிறது. ஸோ இட் ஜஸ்ட் இன்ஹிபிட் தி ஆக்ஷன் ஆஃப் ஆக்டின் பைண்டிங் வித் த மயோசின். அந்த சைட்டில் அவங்க இன்ஹிபிட் பண்ணியிருக்காங்க. கால்சியம் சைட் என்ன பண்ணுதுன்னா இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கால்சியம் பைண்டிங் பாலிபெப்டைடு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே வி பிலீவ் தட் கால்சியம் அயான் டு பி வெரி வெரி ஆனஸ்ட்லி இன்வால்விங் இன் கான்ட்ராக்ஷன் அப்படின்னு நம்புகிறாங்க. ஸோ இந்த 3 ப்ரோட்டீனும் இந்த 2 பேரும் பிரியாமல் இருக்கிறதுக்கு இவங்க பிரிஞ்சு ஒரு கிராஸ் பிரிட்ஜ் ஃபார்ம் ஆனாதான் கான்ட்ராக்ஷன் நடக்கும். ஸோ இவங்க 2 பேரையும் கட்டி அதாவது ஆக்டினையும் கட்டி ட்ரோப்போமயோசினையும் சேர்த்து கட்டி அவங்க மேலே சீல் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ இந்த சீலை எடுத்து அதுக்கப்புறம் 2 பேரையும் பிரித்து அதுக்கப்புறம் தான் ஒன்று மேலே ஒன்று ஓவர்லேப் பண்ணி அந்த H ஜோனை கூட கொண்டு வர்றது தான் மஸ்குலார் ஆக்ஷன். ஓகே, ஸோ திஸ் ஸ்ட்ரக்சர் யூ மஸ்ட் நோ. இந்த 3யோட இது. அடுத்தது a complex protein troponin is distributed at regular intervals on the tropomyosin. In the resting state, a subunit of troponin masks the active binding site for myosin on the actin filament. So, அதை inhibit பண்ணுறது தான் இங்கே inhibition. Each myosin, thick filament, is also polymerized protein. இப்போ myosin பற்றி படிச்சிங்கன்னா அவன் thick filament. Many monomeric protein called meromyosin. இங்கே இந்த filamentous அதாவது ஆக்டினில் filamentous-ஓட மோனோமெர் வந்து G protein. இப்போ இங்கே மயோசினோட மோனோமெர் is meromyosin. Constitute one thick filament. Each meromyosin has 2 important parts. A globular head, இதுதான் head region, and with a short arm and a tail. Though this is the arm, okay, ஒரு globular head, இதெல்லாம் head, இது arm, இது tail region, okay. This is the tail region, இது arm region, இது head region. Okay, the former being called the globular head with the short arm and the tail, the former being called the heavy meromyosin, HMM. In the region வந்து HMM, heavy meromyosin, and the later the light meromyosin இவங்க LMM. Okay, and the HMM component, the head and the short arm, in the 2 ஏரியாவில் HMM project outward at regular distance and angle from each other from the surface of the polymerized myosin filament and is known as cross arm. இப்படி இருக்கு ஒரு இவங்க 2 பேர் கட்டி வச்சுருக்காங்க. இப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரையும் இப்போ பிரிக்கணும். இப்படி பிரிஞ்சு நிற்கணும். இப்படி பிரிஞ்சு நிற்கும்போது யாரோ ஒரு ஆள் சப்போர்ட் கொடுக்கணும். அதுதான் இந்த சப்போர்ட். This is called cross bridge. So இதை தான் cross arm அப்படின்னு சொல்கிறோம். The globular head is an active ATPase. ஸோ இங்கே actin binding site இருக்குது, ATP binding site இருக்குது. So it also have ATPase enzyme and has binding site for ATP and active site for actin. ஸோ ATP binding site கீழே இருக்குது. இதுவும் எக்ஸாம் கொஷின். மேலே இருக்கிறது என்ன, கீழே இருக்கிறது என்ன? actin binding site and ATP binding site, and it also has got an active ATPase. Okay, so this is about the minute structure of actin and myosin. இப்போ மசில் கான்ட்ராக்ஷன் பற்றி பார்க்க போகிற மெக்கானிசம் ரொம்ப சிம்பிள். இப்போ நான் சொன்ன மாதிரி இவங்க 2 பேர் சேர்ந்து இருக்காங்க. இவங்க 2 பேரை இப்போ பிரித்தாச்சு. இப்போ பிரிச்சுட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் மயோசின் வச்சுக்கலாம், இவங்க ஆக்டின் வச்சுப்போம். இப்போ இந்த ஆக்டின் மயோசின் இந்த ஏரியாவை ஜாயின் பண்ணுற பைண்ட் பண்ணுற ஒரு ஆள் தான் ட்ரோப்போமயோசின். அப்போது இந்த பைண்டிங் சைட்டில் இப்போ பிரித்து இப்போ நிறுத்தி வச்சுருக்கு. அப்போது நம்ம மயோசினோட கிராஸ் ஆர்ம் வந்து
இப்படி ஒரு பிரிட்ஜை போடுது. ஓகே, அப்போது இவங்க நிற்கிறாங்க, இதுதான் கிராஸ் பிரிட்ஜ். அப்போ அதில் ஏடிபிஏஸ் என்சைம் இருக்குது. அதை பிரித்து தேல் ஜஸ்ட் ஆக்ட் ஆன் இட். இப்போ இதை பிரித்து அதில் இருக்கிற ஏடிபி எல்லாம் காலி ஆகிற வரைக்கும், அதுக்கப்புறம் கால்சியம் சப்ளை நிற்கிற வரைக்கும் தேல் பி ஸ்லைடிங்னா இப்போ இங்கேருந்து அப்படியே மூவ் ஆகி இப்படி போகிறது, ஸ்லைட் பண்ணி போயிட்டு கான்ட்ராக்ட் ஆயிடுச்சு. கான்ட்ராக்ட் ஆகும்போது அந்த எச் ஜோனு குறையும், அவ்வளோதான். அப்புறம் இருக்கிற கால்சியம் எல்லாம் காலியாகி திரும்பவும் சார்கோபிளாசமுக்கு போகும்போது திருப்பி இட் இஸ் கம்மிங் பேக் டு த நார்மல். இங்கேருந்து திருப்பியும் ரிவர்ஸ் அடிக்குது. இவ்வளோ தான் ஒர்க்கு. இது இப்போ நம்ம பார்ப்போம். மெக்கானிசம் ஆஃப் மசில் கான்ட்ராக்ஷன். மெக்கானிசம் ஆஃப் மசில் கான்ட்ராக்ஷன் இஸ் பெஸ்ட் எக்ஸ்பிளைன்ட் பை த ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் theory, which states that contraction of a muscle fiber takes place by the sliding of the thin filament over the thick filament. எப்பவுமே இங்கே thick filamentனா மயோசின், thin filament அப்படின்னு சொன்னால் 3 பேர் இருக்காங்க, ஆக்டின், ட்ரோபோனின் அண்ட் ட்ரோப்போமயோசின். இங்கே முக்கியமாக ஆக்டின் தான் ஸ்லைடு ஆகுறாங்க. ஓகே, அடுத்தது muscle contraction is initiated by a signal sent by the central nervous system. ஓகே, இப்போ அதுதான் சொன்னேன், வெளி உலகத்திலிருந்து சென்ஸ் ஆர்கனில் இருந்து சென்சரி நியூரான், ஓகே, சென்சரி நியூரான் எடுத்துக்கிட்டு போகுது. யார்கிட்ட? பிரெயின் கிட்ட சிக்னலை எடுத்துக்கிட்டு போகுது. அங்கேருந்து பிரெயின் மோட்டார் நியூரான் வழியாக, ஓகே, மசிலுக்கு கனெக்ஷன் கொடுக்குது. ஓகே, இதுதான் மோட்டார் எண்டு பிளேட் அப்படின்னு சொல்லுவோம், நியூரோ மஸ்குலார் ஜங்ஷன். இப்போ படிப்போம். ஸோ இப்போ மசில் வந்து ஆக்டிவேட் ஆகுது, அது என்ன கமாண்ட் கொடுத்ததோ அதை கேரி பண்ணுது. ஸோ மசில் கான்ட்ராக்ஷன் இஸ் இனிஷியேட்டட் பை, கான்ட்ராக்ஷன் ஏன் சொல்கிறோன்னா எப்பவுமே ரெஸ்டிங் ஸ்டேட் ஆஃப் அ மசில் அப்படின்னு சொன்னால், ரெஸ்டிங் ஸ்டேட் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் நத்திங் பட் ரிலாக்ஸ்டு ஸ்டேட். ஆக்ஷன் ஸ்டேட் அப்படின்னு சொன்னால் கான்ட்ராக்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கான்ட்ராக்ஷன் அண்ட் தென் பேக் டு ரிலாக்ஸேஷன். இது muscle contraction is initiated by a signal sent by the central nervous system via motor neuron. Motor neuron along with the muscle fiber connected to it constitute a motor unit. இப்போ மோட்டார் நியூரானும் ஒரு மசில் ஃபைபரும் சேரும்போது இட் இஸ் கால்டு மோட்டார் யூனிட். இது முக்கியம். The junction between a motor neuron and the sarcolemma of the muscle fiber is called neuromuscular junction or motor end plate. See, a junction point, for example, இது வந்து ஒரு motor neuron இப்படி நினச்சிக்கோங்க. இது வந்து ஒரு motor neuron. இப்போது இந்த மோட்டார் நியூரான் மசில் செல்லில் இருக்கிற, இப்போ மசில் செல் அப்படின்னு சொன்னால் இதுதான் மசில் செல். ஓகே, இது வந்து ஒரு மசில் செல் இப்படி நினைக்கலாம். இந்த மசில் செல்லில் இருக்கிற சார்கோலெம்மா இருக்குல்ல, திஸ் இஸ் சார்கோலெம்மா of the junction between the motor neuron and the sarcolemma of the muscle fiber is called. இப்போது இந்த ஜங்ஷன் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஒரு ஜங்ஷன் பாயிண்ட், இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற ஜங்ஷன், இதை தான் நம்ம மோட்டார் எண்டு பிளேட் அப்படின்னு படிக்கிறோம். ஓகே, then a neural signal reaching this junction releases a neurotransmitter. இப்போது பிரெயின் கமாண்ட் கொடுத்துருச்சு, சிக்னல் தூக்கிக்கிட்டு வராங்க. எப்பவுமே நமக்கு போகிறது எல்லாமே நியூரோ டிரான்ஸ்மிட்டரில் பேசிக் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் நமக்கு இருக்குது நிறைய. ரொம்ப பேசிக் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அசிட்டைல் கோலைன். இவங்களை ஸ்ப்ளிட் பண்ணுற ஒரு மிக முக்கியமான என்சைம் அசிட்டைல் கோலைன் எஸ்டிரேஸ். அது நம்ம நெக்ஸ்ட் லெசனில் படிப்போம். ஸோ த நியூரல் சிக்னல் ரீச்சிங் திஸ் ஜங்ஷன், இப்போ சிக்னல் கொடுத்தாச்சு, ரிலீசஸ் அ நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இந்த அசிட்டைல் கோலைன் விச் ஜெனிரேட்ஸ் தி ஆக்ஷன் பொட்டென்ஷியல் இன் தி சார்கோலெம்மா. இப்போது இதுக்குள்ள ஆக்ஷன் பொட்டென்ஷியல், ரெஸ்டிங் பொட்டென்ஷியல் அப்படின்னு சொன்னால், ரெஸ்டிங் பொட்டென்ஷியல்னு சொல்லும்போது தட் இஸ் கால்ட், ஜஸ்ட் அ மினிட் ஐ ரைட், ரெஸ்டிங் பொட்டென்ஷியல் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா போலரைஸ்டு ஸ்டேட், ஒரு செல்லோட போலரைஸ்ட் ஸ்டேட். ஆக்ஷன் பொட்டென்ஷியல் அப்படின்னு சொன்னால் டீபோலரைஸ்ட்
ஸ்டேட். அப்படின்னா என்னென்னா, இப்போ சிக்னல் வந்துருச்சு பிரெயினில் இருந்து மசிலுக்கு, தட் இஸ் மோட்டார் நியூரான் வழியாக இந்த மசில் செல்லுக்கு சிக்னல் வந்துருச்சு. இந்த சிக்னல் இப்போ இனர்வேட் ஆகிட்டு இந்த செல்லுக்குள்ளே ஆக்ஷன் பண்ண போகுது. அதுதான் ஆக்ஷன் பொட்டென்ஷியல். ஸோ தி ஸ்ப்ரெட் த்ரூ த மசில் ஃபைபர் அண்ட் காசஸ் த ரிலீஸ் ஆஃப் விச் ஜெனிரேட் தி ஆக்ஷன் பொட்டென்ஷியல். இந்த ஆக்ஷன் பொட்டென்ஷியல் ஜெனிரேட் ஆயிருச்சு. தி ஸ்ப்ரெட் த்ரூ தி muscle fiber and causes the release of calcium ion into the sarcoplasm. இங்கே யார் கால்சியம் ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னா நம்ம சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஓகே, ஸோ இன்க்ரீஸ் த கால்சியம் லெவல் லீட்ஸ் டு த பைண்டிங் ஆஃப் கால்சியம் வித் த சப்யூனிட் ஆஃப் ட்ரோபோனின். அங்கே நம்ம டிசி பார்த்தோம் இல்லையா? ஸோ இப்போ இங்கே நிறைய கால்சியமை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. யாருன்னா சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், தட் இஸ் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். இங்கே நிறைய கால்சியமை ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த கால்சியம் லெவல் இந்த சார்கோபிளாசமில் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இப்போ இன்க்ரீஸ் ஆனோன்னே இந்த கால்சியம் ரிலீஸ் ஆகும்போது அது யாரோட பைண்ட் ஆகுதுன்னா ட்ரோப்போனினோட பைண்ட் ஆகுது. அண்ட் தேர்பை ரிமூவ் த மாஸ்கிங். இது கால்சியம் பைண்ட் ஆனோடனே இது ஏற்கனவே மாஸ்க் பண்ணி வச்சிருக்குல்ல, மூடி வச்சிருக்குல்ல, ஆக்டினையும் மயோசினையும் ஒர்க் பண்ணாமல் மூடி வச்சிருக்குல்ல, நிறைய கால்சியம் வந்த உடனே அந்த மாஸ்க், அந்த கிளிப்பு மேலே தூக்கப்படுது. ஓகே, ஆக்டிவ் சைட்ஸ். ஸோ ரிமூவ் த மாஸ்கிங் ஆஃப் ஆக்டிவ் சைட்ஸ் ஃபார் myosin, utilizing the energy from ATP hydrolysis, because அங்கே ATPase இருக்கு. The myosin head now bind to the exposed active set on actin to form a cross bridge. இங்கே நீங்கள் பார்க்கலாம், இதுதான் ஃபர்ஸ்ட் பிக்சர் A. இந்த A பிக்சரில் இப்படி கொஞ்சம் சாய்வாக இருக்குது. இங்கே 1 to 2 ADP ஒரு பாஸ்பேட்டோட சேரப்போகுது பின்னாடி. இப்போ இல்லை, இப்போ இப்படி சாஞ்சு இருக்கிறது இப்படி நிற்குது. திஸ் இஸ் நத்திங் பட், இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, கிராஸ் ஆர்ம் இருக்கிற ஹெட்டும் ஆர்மும் இருக்கிற ஹெவி மயோசின் ஹெட் இப்படி நிற்குது. ஸோ இப்போ சாய்வாக இருந்தது ஆக்ஷனுக்குள்ளே வந்து கிராஸ் பிரிட்ஜை ஃபார்ம் பண்ணிருச்சு. கிராஸ் பிரிட்ஜை ஃபார்ம் பண்ணிவிட்டு இருக்கிற ஏடிபி எல்லாம் இப்போது ஹைட்ரலைஸ் ஆகிட்டு, ஸோ இப்படி திரும்பிருச்சு. எல்லாம் வெளியே வந்து காலியாகி இருக்கிற கால்சியம் எல்லாமும் கூட காலியான பிறகு திருப்பியும் அந்த கால்சியம் பிரிட்ஜு, தட் இஸ் இந்த கிராஸ் பிரிட்ஜு பிரேக்கிங் த கிராஸ் பிரிட்ஜ் லாஸ்ட்டு. ஸோ எல்லாம் வந்துட்டு இப்போ திருப்பியும் ஏடிபி ஃபார்ம் பண்ணி சைலண்ட்டாக இங்கே கேப் வந்துருச்சு பாருங்கள். இங்கே ஒரு கேப், இங்கே நோ கேப்பு, இங்கே கேப் வந்துருச்சு. ஸோ டன். ஸோ இப்போ அடுத்தது போயாச்சு, திருப்பியும் பழைய பொசிஷனுக்கு போயிடும். திருப்பியும் நெக்ஸ்ட் செட் ஆஃப் கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் ஆரம்பிக்கும். ஸோ த மயோசின் ஹெட் நவ் பைண்ட் டு த எக்ஸ்போஸ்ட் ஆக்டிவ் சைட் ஆன் ஆக்டின் டு ஃபார்ம் அ கிராஸ் பிரிட்ஜை ஃபார்ம் பண்ணிடுச்சு. திஸ் புல்ஸ் தி அட்டாச்டு ஆக்டின் ஃபிலமெண்ட்ஸ் டுவர்ட்ஸ் த சென்டர். இப்போ நீங்கள் ஆக்டின் ஃபிலமெண்ட் இவ்வளோ கேப்பில் இருந்துச்சு இல்லையா, 2 ஆக்டின், இது ரெண்டும் இப்போது இதை நோக்கி வரப்போகுது, இது இப்படி வரப்போகுது. இப்போ வந்துருச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இது ரெண்டும் இப்போ அப்படியே கிட்ட வந்துருச்சு. ஓகே, அடுத்த ஸ்டெப்பு இது மேலே இது உரச போகுது. ஸோ த டிஸ்டன்ஸ் ஆஃப் ஹெச், இதுதான் ஹெச் ஜோன், இது அப்படியே குறைஞ்சிருச்சு, ஃபுல்லாக குறைஞ்சி மேலே வந்துருச்சு. So this pulls the attached actin filament towards the center of A band. The Z line attached to these actins are also pulled inwards, thereby causing the shortening of the sarcomere. நம்ம sarcomerனா இந்த Z லைனுக்கும் இதுக்கும் பார்த்தோம் இல்லையா, இப்போ இது அப்படியே ஷார்ட் ஆயிருச்சு பாருங்கள். இந்த Z லைனில் இருந்து இந்த Z லைன், இது ரெண்டுக்கும் நடுவில் பட்டது தான் sarcomere. இது அப்படியே குறைஞ்சிருக்கு, இந்த சைஸ் அப்படியே பார்த்துக்கலாம். This is called contraction. It is clear from the above step that during shortening of the muscle, that is contraction, the I band gets reduced. I band மட்டும்தான் மூவ் ஆகுது, whereas the A band retain its length. Next diagramல சொல்கிறேன். The myosin releasing the ADP and phosphate goes back to its relaxed state. இப்போ மயோசின் ரிலீஸ் பண்ணிச்சுல, அதெல்லாம் திரும்பியும் போய் ஏடிபியை ஃபார்ம் பண்ண போகுது. A new ATP binds and the cross bridge, இங்கே பாருங்கள் 3 சேர்ந்து ஏடிபி ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ கிராஸ் பிரிட்ஜு பிரேக் ஆயிருச்சு. The ATP is again hydrolyzed by the myosin head and the cycle of cross bridge. இங்கே பாருங்கள் திருப்பியும் ATP hydrolyze ஆகுது. திருப்பி அந்த டயக்ராம். The ATP is again hydrolyzed by the myosin head and the cycle of cross bridge formation and breakage is repeated, causing further sliding. The process continues till the calcium ions are pumped back to the sarcoplasmic cisternae, resulting in the masking of actin
filament. ஸோ இது கண்டினியூஸாக கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் நடந்து மோட்டார் ஆக்ஷனில் எல்லாம் பண்ண வேண்டிய எல்லாம் பண்ணி முடித்த உடனே மிச்சம் இருக்கிற எல்லாமே உள்ளே திரும்பி அனுப்பப்பட்டு அந்த கால்சியமும் ட்ரோப்போனினும் பைண்ட் ஆகி ரெண்டு பேரையும் ஜாயின் பண்ணி ஆக்டினையும் ட்ரோப்போனினையும் திருப்பியும் சுற்றி கட்டி அது மேலே 3 வச்சு சீல் பண்ணி ஓகே இட் இஸ் கம்மிங் டு த ரிலாக்ஸ்டு ஸ்டேட். அவ்வளோதான். திஸ் காசஸ் த ரிட்டர்ன் ஆஃப் Z line back to their original position, relaxation. The reaction time of a fiber can vary in different muscles. சிலது ஸ்பீடு சிலது ஸ்லோ. அது மாதிரி repeated activation of the muscles can lead to the accumulation of lactic acid due to an anaerobic breakdown of glycogen in them, causing fatigue. ரொம்ப ரிப்பீட்டடாக பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பத்தாது, தட் இஸ் ஏடிபி பத்தாது. அப்போது தே ஜஸ்ட் மூவ் டு நம்ம மசில்லாம் அப்பப்போ அனரோபிக் ரெஸ்பிரேஷனுக்கு போகும். அங்கே நம்ம லாக்டிக் ஆசிட் ஃபார்மேஷன் பார்த்தோம் இல்லையா, பிரேக் டவுன் ஆஃப் கிளைக்கோஜன் இன் தெம் காசிங் ஃபேட்டிக். நான் இது வரைக்கும் நிறுத்திட்டு இப்போ ஐ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் த டயக்ராம். இப்போ நாம் பார்த்தோம் இல்லையா, லுக் அட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் திஸ் ஹெச் லைன். இங்கே எவ்வளோ பெரிய கேப் இருக்குது. ஓகே, அடுத்த டயக்ராமில் இது ரொம்ப குட்டியாக ஆகிடுச்சு. தேர்ட் டயக்ராமில் 1/3 ஸ்லைடு ஆகிடுச்சு. ஸோ இங்கே இருந்து இந்த கேப்பும் எவ்வளோ பெருசு இருக்குது. ஸோ இப்படி கூட எடுத்துக்கலாம். இங்கேருந்து இது எவ்வளோ குட்டியாக ஆகி இப்படி ஆகிடுச்சு ஒன்று. ஆக மொத்தம் இந்த மொத்த யூனிட்டில் இங்கே பாருங்கள், இந்த டார்க் பேண்ட், திஸ் இஸ் த டார்க் பேண்ட் அப்படியே தான் இருக்குது. அவன் நகரவே இல்லை எல்லா இடத்துலையும். இப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லைன் அப்படியே தான் இருக்குது. ஆனால் இந்த லைட் பேண்ட் இருக்குல்ல, இவங்க தான் லைட் பேண்ட். இந்த லைட் பேண்ட் அப்படியே மூவ் ஆகி சார்கோமியர் இந்த ஜி லைன் அப்படியே சின்னதாக ஆயிடுச்சு. அதுதான் ஐ பேண்ட் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் மூவிங் ஐசோட்ராபிக். இந்த திக் பேண்ட் இட் இஸ் நாட் மூவிங், அது ஆன் ஐசோட்ராபிக். அங்கே கொடுத்துருக்க எக்ஸ்ப்ளனேஷனுக்கான டயக்ராம் இது. அடுத்தது, muscle contains a red-colored oxygen-storing pigment called myoglobin. Oxygen-storing pigment. Oxygen store பண்ணுறது பேர் myoglobin. Myoglobin content is high in some of the muscle which gives a reddish appearance. Such muscles are called the red fibers. These muscles also contain plenty of mitochondria which can utilize a large amount of oxygen stored in them for ATP production. இப்போ நாம் மயோக்ளோபின் அப்படின்னா ஹீமோக்ளோபின் மாதிரி ஒரு கண்டென்ட். அதனால தான் நம்ம எப்பவுமே இங்கே வந்து மசிலில் இருக்கிற ஹீமோக்ளோபின் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தான் நாங்கள் அப்படி கொடுத்தேன். ஸோ மசில் ஹீமோக்ளோபின் அப்படின்னா ஹீமோக்ளோபின் கண்டென்ட்டில் ஹீமோக்ளோபின் மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. அதனால இது மயோனா மயாலஜி. மசில் ஹீமோக்ளோபின் ரெட் கலராக இருக்குது. நிறைய ரெட் கலர் இருக்குதுன்னா ரெட் மசில். அது இல்லைன்னா கம்மியாக இருந்தால் ஒயிட் மசில். நிறைய ரெட் மசில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அங்கே நிறைய மைட்டோகாண்ட்ரியா இருக்கும். ஏன்னா ஒர்க் எஃபிஷியன்சி போயிட்டே இருக்கணும். Such muscles are called the red fiber. These muscles also contain plenty of mitochondria which can utilize the large amount of oxygen stored in them for ATP production. நிறைய மைட்டோகாண்ட்ரியா இருக்குது, ஏடிபி ப்ரொடியூஸ் பண்ணி. இது நம்ம செல்லுலார் ரெஸ்பிரேஷனில் எப்படி ஏடிபி ப்ரொடக்ஷன் நடக்குதுன்னு பார்த்தோம். These muscles therefore can also be called aerobic muscle. Okay, so red musclesக்கு aerobic muscleனு சொல்லலாம். On the other hand, some of the muscle possesses very less quantity of myoglobin and therefore appear pale or whitish. These are the white fibers. Number of mitochondria are also few in them, but the amount of sarcoplasmic reticulum is high. அங்கே calcium content வரதுக்காக ஒயிட் மசிலில் சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் நிறைய இருக்கும், மைட்டோகாண்ட்ரியா கம்மியாக இருக்கும். they depend on anaerobic process of energy. oxygen supply சேர்த்து வச்சுக்க இல்லாததுனால they go for anaerobic. so red muscle white muscle question. அதே மாதிரி இன்னும் கூட ஒரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ரெட் மசில் வந்து ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணும், ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக. ஒயிட் மசில் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணும், கொஞ்சம் நேரம் தான் ஒர்க் பண்ணும். அந்த மாதிரியும் ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் அதில் ரெட் மசிலில் மைட்டோகாண்ட்ரியா, ஒயிட் மசிலில் சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். இதெல்லாம் குட்டி குட்டி டிஃப்ரென்சஸ். அண்ட் தட்ஸ் ஆல் அபவுட் மசில். மசில் வந்து ஒரு பார்ட். நான் மசில் வரைக்கும் முடிக்கணும் இந்த வீடியோலன்னு பார்த்தேன், அதுவே கொஞ்சம் பெருசாகவே போகுது. இந்த பகுதி ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு 2 years பேக் இந்த ஒரு லெசன்லேருந்து 4 questions வந்துருந்துச்சு. ஸோ கொஞ்சம் பார்த்துக்குங்க, டீட்டெயிலாக கதை மாதிரி புரிஞ்சுக்கிட்டா திஸ் லெசன் இஸ் வெரி ஈஸி. ஓகே, இப்போ நான் இந்த டாப்பிக்கை மசிலோடு நிறுத்துகிறேன். ஸ்கெலிட்டல் சிஸ்டமை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே,
இன்னும் ஏதாவது டவுட் இருந்தால் இந்த ட்ரோபோனின் பைண்டிங், அதுக்கப்புறம் இன்னும் கூட குட்டி குட்டியாக நிறைய விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்குது. இன்னும் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் ஜஸ்ட் புட் இட் இன் த கமெண்ட் செஷன் அண்ட் ஐ வில் ரெஸ்பாண்ட். ஓகே, தேங்க்யூ.